கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பவும் உயிர்ப்பிக்கும் தேவன். சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. மனிதர்களுடைய வாழ்வில் இக்கட்டுகளும் ஆபத்துகளும் வருவது சகஜமாகவே உள்ளது. இப்பேற்பட்ட நிலையில் நமது நம்பிக்கை, விசுவாசம் எங்கு உள்ளது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யோபு கூறுகிறார், 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. அவர் தேவன் மீது வைத்துள்ள நம்பிக்கையின்படி கூறுகிறார், எதுவும் என்னை தொடாது, தொட்டாலும் அதில் மகிழ்ச்சியாய் இருக்க செய்வார் என்கிறார். பவுலுடைய நம்பிக்கையை பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று கூறுகிறார். பிரியரே, யோனாவுடைய வாழ்வை சிந்தித்து பாருங்கள். கடலில் எறியப்பட்ட யோனாவை விழுங்க தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். மீனின் வயிற்றிலிருந்தும் நெருக்கமான சூழலில் அவன் மனம் மாறி போகவில்லை. தன்னை தப்புவிக்கிறவர் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையில் இருந்தார். அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. 3ஆம் நாளில் கடற்கரையில் விசாலத்தில் அவனை கக்கிற்று என்று பார்க்கிறோம். யோனாவின் தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் எந்த ஆழத்தில் சிக்கி உழன்றாலும் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்கள் வாழ்வில் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி உயர்த்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த உலக வாழ்விலே பலவிதமான துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை, வியாதி எங்களை சூழ்ந்து கொண்டாலும் கூட கர்த்தாவே, நான் உன்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பேன் என்கிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஓருடைய ஜீவன், சுகம், பலன், ஆயுசை அப்பாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தாமே உடைய புதிய பலத்தினால், புதிய அபிஷேகத்தால், புதிய கிருபையால் எங்களை நிறைத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.